ஹாய் வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு சொரக்காய் வச்சு லக்கி கோஃப்தா ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு சொரக்காயில் பாதி எடுத்துருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு காய் சீவுறதுல நல்லா சீவி எடுத்து வச்சுக்கலாம். சீவின சுரக்காவை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சுரக்காயில் நிறைய தண்ணி இருக்கும், அதனால் நல்லா புழிஞ்சு தண்ணியை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை தனியாக வச்சுக்கலாம், கீழே ஊற்ற வேணாம். நெக்ஸ்ட்டு நம்ம புழிஞ்சு வச்ச சுரக்காயில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கடலை மாவு 3 to 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், சொரக்காயில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா பசஞ்சிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஆயில் ஊற்றிட்டு சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சில் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிட்டு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து அரைச்சி பேஸ்ட்டு எடுத்துருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி அதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உருண்டையை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா ஒரு சூப்பரான ஸ்பைசியான பாட்டில் கார்ட் லக்கி கோஃப்தா ரெசிபி ரெடி. ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.